This video sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 25 ஆண்டுகால பாகிஸ்தான் பயணத்தை முடித்து கொண்டது மைக்ரோசாஃப்ட் அலுவலகத்தை மூடியது. தலைப்பு இதுதான். இதனோட விளக்கம் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாகிஸ்தான் உலகின் முன்னணி டெக் நிறுவனமான மைக்ரோசாஃப்ட் பாகிஸ்தானில் தங்கள் நிறுவனத்தை மூடுவதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அண்மையில் தான் ரஷ்யாவில் இருந்து தாங்கள் வெளியேறுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்த சூழலில் பாகிஸ்தானிலும் தங்கள் நிறுவனத்தை மூடுவதாக கூறியிருக்கிறது. இது பாகிஸ்தானின் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தன்னுடைய சேவையை முடித்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு, டிஜிட்டல் தொழில்நுட்ப முன்னேற்றம் என பல்வேறு நம்பிக்கைகளோடு கால் பதித்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 25 ஆண்டுகளுக்கு பின் தன்னுடைய பயணத்தை முடித்து கொள்வதாக அறிவித்திருக்கிறது. மைக்ரோசாஃப்ட் நிறுவன ஊழியர்கள் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கின்றனர். கடந்த 2000 ஆண்டு ஜூன் மாதத்தில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பாகிஸ்தானில் தன்னுடைய முதல் அலுவலகத்தை நிறுவியது. இதே நிலையில் 25 ஆண்டுகள் கழித்து அதே ஜூன் மாதம் முடிந்த பிறகு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அனைத்து ஊழியர்களையும் வேலையிலிருந்து நீக்கிவிட்டு நிறுவனத்தையும் மூடியிருக்கிறது. மைக்ரோசாஃப்ட் வருகையால் பாகிஸ்தானில் தகவல் தொழில்நுட்பத்துறை நல்ல வளர்ச்சி அடைந்தது. குறிப்பாக உள்ளூரை சேர்ந்த இளைஞர்கள் பலரும் ஐடி துறை நோக்கி பயணப்பட தொடங்கினர். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பாகிஸ்தானில் நிறுவப்படுவதற்கு உறுதுணையாக இருந்த ஜெபார் ரஹ்மான் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில், மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் பாகிஸ்தானில் அலுவலகத்தை அமைத்தது நிறுவனத்தை மேலாண்மை செய்யும் பொறுப்பை என்னிடம் வழங்கியது. அது வெறும் வேலையல்ல, பல ஆயிரம் பேருக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகத்தான் இருந்தது என கூறியிருக்கிறார். அரசின் திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்கியதில் மைக்ரோசாஃப்டின் பங்கு முக்கியமானதாக இருந்தது என குறிப்பிடும் அவர், நவீன ஐடி வேலைகளை பாகிஸ்தானிற்கும் பாகிஸ்தான் மக்களுக்கும் அறிமுகம் செய்த ஒரு நிறுவனம் தற்போது நாட்டை விட்டே வெளியேறுகிறது என வருத்தத்துடன் பதிவு செய்துள்ளார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸை போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பை.